கிறிஸ்துவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளாக அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையாக தந்த நாளுக்காக நன்றியோடு சோதரிக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, திரள் கூட்டம் அப்படிங்கிறான 2ஆம் பாகத்தினுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் என்ன பண்ணணும்னா சங்கீதம் 45ஆம் சங்கீதத்தில் அந்த திரள் கூட்டத்தை குறித்து நம்ம செய்து அந்த வசனம் ஃபுல்லாகவே நம்ம செய்து தான் பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா சங்கீதம் 45:12 வந்துக்கிட்டு தீருக்குமாரத்தை காணிக்க கொண்டு வருவாள், ஜனங்களின் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள்ங்கிறான விஷயத்த நம்ம பார்த்தோம். அதை படித்தோம். ஆனால் அதை கடந்து போயிட்டோம்னு பார்க்கும். அதை இன்னொரு நாள் தியானிக்கலாங்கிறான விஷயத்த கடந்து போயிட்டோம். கிட்டத்தட்ட அந்த பாடத்தை நம்ம பார்க்கணுன்னா அது அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதனால் அந்த வசனத்தை நம்ம விட்டுட்டு போயிட்டோம். இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த வசனத்தை மட்டும் எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம்னு பார்ப்போம். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, சங்கீதம் 45ஆம் அதிகாரத்தில் அது 45 அதிகாரம் அது என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நேச பாடலுங்கிறதான விஷயத்த அங்கே நம்ம பார்த்தோம். அது ஒரு கவிதை நூலுங்கிறான விஷயத்தை பார்த்தோம். அது தேவனுடைய ராஜ்யத்தில் நடக்க சம்பவத்தை அதை வர்ணித்து சொல்ல போட்ட ஒரு விஷயந்தான் பார்க்கும். உன்னத பாட்டிலையும் ராஜ்யத்துக்குரிய காரியங்கள்லாமும் அதில் சாலமோன் ஞானி அதில் சொல்லியிருப்பார். அதில் சில ராஜ்யங்களுக்கு குறித்ததான ஒரு மறைமுகமான ஒரு ஓமியும் இதில் தீர்க்க தரிசனம் கூட சொல்லலான்னு பார்க்கும். அந்த காரியங்கள் நினச்சதை பார்த்திங்கன்னா அதில் இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 45ஆம் சங்கீதத்தை கூட இது ஒரு கவிதை நூல் தான். ஆனால் இதுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய சத்தியங்களும் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தைகளும் என்ன செய்யுது பார்த்திங்கன்னா இந்த சங்கீத புத்தகத்தில் அடங்கியிருக்குன்னு பார்க்குறோம். இந்த சங்கீத புத்தகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தீர்க்க தரிசனம் கூட இருக்குன்னு பார்க்கும். அது நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் அங்கே நடந்துச்சுன்னு பார்க்கும். அதே மாதிரி சங்கீத புத்தகத்தில் எழுதப்பட்ட அந்த காரியங்களும் ராஜ்யத்தில் நடக்கிற நிறைய விஷயங்களும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆம் உலக யுத்தத்தை குறித்து கூட அங்கே இருக்குது. இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையும் குறித்து கூட அதில் நினைச்சது சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அதனால் சங்கீதத்தை நம்ம சர்வசாதாரணமாக இடப்பட முடியாதுன்னு பார்க்கும். அதில் ஆவிக்குரிய அர்த்தங்களும் வருங்காலத்துக்குரியதான திட்டங்களும் தேவன் நினைச்சிறாரு பார்த்திங்கன்னா இந்த சங்கீத புத்தகத்தில் மறைச்சிருக்கான்னு பார்க்கும். இன்றைக்கி என்ன பாடம்னா பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா தீருக்குமாரத்தை என்ற தலைப்பு கீழே பார்க்க போகிறோம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம தீருக்குமாரத்தையை கூட அன்றைக்கி ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்போம். இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக அந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த தீருக்குமாரத்தை யாருங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். அந்த தீருக்குமாரத்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள்ங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கும். அந்த சங்கீதம் 45ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா அதில் ராஜகுமாரத்தி நம்ம பார்த்தோம். அதுக்கு ராஜகுமாரத்தி யார் என்று பார்த்தோம். அதுக்கப்புறம் ராஜஸ்ரீ யார் என்று பார்த்தோம். அதுக்கப்புறம் பிதாக்கள்ங்கிற விஷயத்தை பார்த்தோம். பிதாக்கள்னு யாருன்னா பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை குறித்து அங்கே பார்க்கும். அடுத்தபடியாக என்னென்னா ராஜ்யத்தில் யார் இருப்பாங்கன்னா உலக ஜனங்கள் இருப்பாங்கன்னு பார்க்கும். இந்த உலக ஜனங்களை தான் இங்கே என்ன சொல்லப்பட்டீங்கன்னா தீருக்குமாரத்திங்கிற விஷயம் சொல்லப்பட்டுன்னு பார்க்கும். இந்த தீருக்குமாரத்தி உலக ஜனங்கள் தானா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். அந்த தீருக்குமாரத்தி யாரை அடையாளப்படுத்துன்னா தீரு அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே பழைய ஏற்பாட்டில் ஒரு தீரு ராஜா இருந்தார். அவரை கம்பேர் பண்ணி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த தீரு ராஜாவை சாத்தானுக்கு கூட அங்கே கம்பேர் பண்ணி சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அப்போ தீருக்குமார்த்தி என்றால் பார்த்திங்கன்னா சாத்தானில் பிடியுள்ள ஜனங்களே தேவன் விடுதலை பண்ணி ராஜ்யத்தில் கொண்டு வர விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த தீருக்குமார்த்தி என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது உலக ஜனங்கள் இப்போ இருக்கிற உலக ஜனங்கள் சாத்தானுடைய பிடியில் இருக்காங்க. அவங்க ரிலீஸ் ஆகி எங்கே வராங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் வராங்கங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ நினச்சிடா தீருக்குமார்த்தி காணிக்கை கொண்டு வருவாளுங்கிற விஷயம் சொல்லுது. அது கிஃப்ட்டுன்னு போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் ஆஃப்ரிங் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு சாக்ரிஃபைஸ்னு சொல்லி கண்கடசில் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இந்த உலக ஜனங்களை தேவன் நினைச்ச கிஃப்டாக என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒரு பரிசாக உயிர் பிச்சை கொடுத்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து தேவன் நினைச்சிற உலக ஜனத்தை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு அவங்களுக்கு மறுபடியும் சத்தியத்தை சொல்லி கொடுக்காருன்னு பார்க்கும். சத்தியம் என்றால் என்னங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியலன்னு பார்க்கும். அப்பவும் பார்த்தீங்கன்னா அம்புக்குரிய சகோதரர்களே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய மரண ஆக்கினைக்கு திருத்ததுக்கு அப்புறம் அங்கே பிளாத்துக்கிட்ட போய் அங்கே நிப்பாட்டியிருப்பாங்க. அப்போ நிப்பாட்ட முச்சில் அந்த ஆசாரிகள் போய் அவங்க நிப்பாட்டியிருப்பாங்க. என்ன குற்றம் சாட்டுவாங்கன்னா இவர் என்ன சொல்கிறாரு, அவர் ராஜ்யம்ங்கிற விஷயம் சொல்லிட்டாரு. என்னுடைய ராஜ்யம் சொல்லி சொல்லிட்டாரு.
இவர் வந்துட்டு ராஜாங்கிறான விஷயத்த கூட அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறான விஷயத்த நினைச்சாங்க அவரை. அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, நீ ராஜாவோ, யூதருக்கு ராஜாவா அப்படிங்கிறான விஷயத்த அவர் கேட்குறான்னு பார்க்கும். அப்படின்னு நான் வந்துட்டு ராஜா தான், ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சத்தியத்தை சாதிச்சு கொடுக்க வந்த ராஜா அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ சத்தியமானது என்ன அப்படிங்கிறான விஷயத்தை கேட்குறாரு. அவர் மௌனமாக இருப்பார்னு பார்க்கும். அப்போ அவருக்கு ஒன்றும் அவங்க நினைச்சிடல, அவருக்கு சொல்லலான்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரரே, இப்போ முதலாம் வருகையில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு முதலாம் வருகையில் இஸ்ரேல் ஜனங்களுக்காக, அதாவது யூதகம் யூதர்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குற விஷயம் அதை அடையப்படுத்துது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் புறஜாதிகளுக்கு என்ன செய்து அங்கே போகுதுன்னு பார்க்கணும். அப்போ இந்த புறஜாதி மனுஷனாகிய அந்த பிளாத்து என்ன கேட்குறான் பாரு, சத்தியமானது என்ன அப்படிங்கிற விஷயத்த ஆர்வமாக கேட்குறான்னு பார்க்கும். அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சத்தியம் தெரியாமல் என்ன செய்றாரு, மறிச்சிருப்பாருன்னு பார்க்கும். அதே மாதிரி பிளாத்தை போல் நிறைய பேர் சத்தியம் தெரியாமல் மறிச்சிருப்பாங்க. அவங்களையெல்லாம் என்ன செய்றாரு, தேவன் கொண்டு வந்து உண்மையான சத்தியம் என்றால் என்னங்கிறான விஷயத்தை சொல்லி கொடுத்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சத்தியத்துக்கு சாட்சியாக வாழ்கிறாங்களாங்கிறான விஷயத்தை தான் நினைச்சாது அங்கே தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க வந்துட்டு பார்க்குறான்னு பார்க்கும். அதுதான் இது அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ கிஃப்ட்டுன்னா நினைச்சது அவரோட வாய்ப்பு, ஆஃபரிங்னா ஜீவ பலியை தன்னை ஒப்பு கொடுக்குறது பார்க்க, அதான் சாக்ரிஃபைஸ்ங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். பார்த்துக்கலாம். சங்கீதம் 45:12 வாசிக்கலாம். சங்கீதம் 45 வசனம் 12. தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள், ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். போதும் பார்க்கும். அதனால் அனுப்பக்கூடிய சகோதரர்களே, ஐஸ்வர்யவான்கள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உன் தயவை நாடி வருவார்கள்ங்கிற விஷயம் சொல்கிறான் பார்க்கும். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்கள்ங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதனால் அனுப்பக்கூடிய சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையில் ஒரு ஓமையாக சொல்ல முடியல, ஐஸ்வர்யன் லாசரை குறித்து சொல்லுவார்னு பார்க்கும். அது பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்வர்யன் நினைச்சாரு பாதாளத்தில் வேதனைப்படுற விஷயத்தை அங்கே சொல்லியிருப்பாருன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊசிங் காதில் ஒட்டகம்ங்கிற விஷயம் சொல்ல முடியல, ஐஸ்வர்யவான் வந்துட்டு பல ஒரு ராஜ்யத்துக்கு போது அரியுது அப்படிங்கிற விஷயம் சொல்லுவாருன்னு பார்க்கும். அப்போ அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா அங்கே பல ஒரு ராஜ்யத்துக்கு போகிற அரியுதும்பாங்க. ஆனால் இந்த ஐஸ்வர்யவான்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா உலகத்தின் ஐஸ்வர்யவான்கள் அவங்கள எல்லாம் நினச்சிட்டு பார்த்திங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வரான்னு பார்க்கும். ஐஸ்வர்யவான்னா பணம் வச்சுருக்க மட்டும் ஐஸ்வர்யவான் இல்லை, அவங்க எதில் எல்லாம் அதிகமாக அவங்க இருக்காங்களோ அதை பெருமை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோபம், இந்த மாதிரி இருக்கிற குணலட்சணங்கள் வந்துட்டு அதிகமாக அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்களும் என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா கோபதாபங்கள், அதனால் இச்சைகள் அதிகமாக யார்ட்டா இருக்கோ அவங்களும் என்ன செய்வது ஐஸ்வர்யவான்கள் தான் பார்க்கும். அவர்களே என்ன செய்வாருன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வருவார்னு பார்க்கும், அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ தீரு குமாரத்தி யாருங்கிறான்னு விஷயம் பார்க்க போகிறோம். தீரு குமாரத்தி சாத்தானின் பிடியில் உள்ள உலக ஜனங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ தீரு குமாரத்தி அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா சாத்தானின் பிடியில் உள்ள உலக ஜனங்கள்ங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு ஆதார வசனமாக பார்க்க போகிறோம். அப்போ தீரு ராஜா யாருக்கு நிழல் பார்த்தீங்கன்னா சாத்தானுக்கு நிழலாக இருக்கிறான்னு பார்க்கும். அது எங்கே படிக்கலாம் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15, 16, 17 வசனங்களை நம்ம படிச்சிடலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 28 வசனங்கள் 12 முதல் 17 வரை. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் ஒன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டு இருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். போதும் பார்க்குறோம்.
அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு தீரு ராஜா குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து தீரு ராஜாவருடைய மேட்டின்மையை குறித்து அங்கே சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ வந்து தீரு ராஜா மேட்டின்மையினால விழுகை சம்பவிக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாத்தானும் ஒரு மேட்டினால விழுந்ததை ஒரு மேற்கோள் காட்டி இங்கே விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இங்கே சொல்லப்பட்ட அந்த தீரு ராஜா வந்து ஏதேன் தோட்டத்தில் இருந்தாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லைன்னு பார்க்கும். இங்கே வந்து யாராவது சொல்லப்பட்டிருக்கும் லூசிபரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அப்போ தீரு ராஜா அப்படிங்கிற விஷயம் பார்க்கணும். தீரு ராஜா வந்து சாத்தானுக்கு நிழல், லூசிபருக்கு நிழல்னு பார்க்கும். அப்போ தீருவின் குமாரத்தின்னு பார்த்தீங்கன்னா சாத்தானின் பிடியில் உள்ள பிள்ளைகள்னு பார்க்கும். அப்போ சாத்தானின் பிள்ளைகள் தான் தீருவின் குமாரத்தி என்று அழைக்கப்படுறதுன்னு பார்க்கும். அதான் சொல்றாரு, மனுபுத்திரனே நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திர மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகு உள்ளவன் இருக்கும். அப்போ என்ன விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திர மோதிரம். இந்த முத்திர மோதிரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆளுகையை குறித்து பார்க்கும். யோசேப்பு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா எகிப்துக்கு அதிகாரியாக வச்சுட்டு அந்த எகிப்து பார்வோன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்துட்டு என்னோட சிங்காசனத்துக்கு மட்டும்தான் ஸ்ரீராக இருப்ப, ஆனாலும் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா நீ வந்துட்டு உன்னுடைய அனுமதி இல்லாமல் வந்துட்டு எகிப்தில் உள்ள யாரும் கையையோ காலையோ நீட்டக்கூடாது, உன்னோட ஆளுகை கீழே அப்படிங்கிற விஷயம் சொல்லிட்டான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதான் என்ன பண்ணுவாரோ முத்திர மோதிரத்தை அண்ணன் கொடுத்துருவான்னு பார்க்கும். எஸ்தர் ராஜாசி அந்த பீரியடில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா மொர்தெகாயும் அந்த ஆமான் ஒருத்தர் இருப்பார். அப்போ வந்து ஆமானை வந்துட்டு அந்த மொர்தெகாய் வந்துட்டு நமஸ்கரிக்க மாட்டார். அதனால் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவர் நிமித்தம் ஒரு யூத ஜனங்களே கொல்லணும் அப்படிங்கிறான எண்ணம் இருக்கும் பார்க்கும். அதனால் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ராஜாவிட்ட அனுமதி வச்சு அவர் கையில் இருக்க முத்திர மோதிரத்தை வாங்கி இவர் வந்து இது பண்ணுவார் பார்க்கும். இந்த முத்திர மோதிரத்தை வாங்கிட்டாங்கன்னா என்னென்னா அவங்க கீழே எதனாலும் செயல்படலாம்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இந்த முத்திர மோதிரங்கிற விஷயம் என்னென்னா ஆதாம் ஏவாளை இந்த பூமியில் வச்சுட்டு அவரை ஆளுகைன்னா அவங்க கீழே என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நன்மை தீமை காரியங்களை சொல்லிக் கொடுக்க ஒரு டீச்சரை என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுருந்தாரு. ஏதேன் தோட்டத்தில் வச்சுருந்தாரு பார்க்கணும். ஏனென்றால் இந்த ஆதாம் ஏவாள் வந்துட்டு உருவத்தில் வேணாலும் பெருசாக இருக்கலாம், ஆனால் மன ரீதியாகவும் அவங்க வந்து குழந்தைகளாக தான் இருக்காங்கன்னு பார்க்கும். என்ன மரத்தில் என்ன கனி இருக்குது, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுங்கிற விஷயத்தை அதெல்லாம் யார் தான் போதிக்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லூசிபர் தான் போதிக்கன்னு பார்க்கும். இவர் வந்து பிரதான தூதனில் ஒருத்தரும் பார்க்கும். இவர் வந்து போதிக்க முடிச்சா தப்பான போதனையாக என்ன பண்ண பார்த்தீங்கன்னா விளக்கின அந்த கனியையே சாப்பிட சொல்லி அவனுக்கு கொடுத்துருவான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு அந்த சாத்தானுங்கிறதான ஒரு குணநட்சத்திர பெறுவான்னு பார்க்கும். அதுக்கு முன்னாடி நல்லா இருப்பான்னு பார்க்கும். அதான் அநியாயம் கண்டுபிடிக்க நாள் மட்டும் இருக்கும். அந்த முத்திர மோதிரம் என்றால் என்ன பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆளுகத்தன்மை அவர் நினைச்சதாவது கொடுத்துருந்தான்னு பார்க்கும். அதே ஆளுகத்தன்மை இன்னைக்கு அவன் நினைச்சதா அந்த சாத்தான் வச்சிருக்கான்னு பார்க்கும். அதான் இன்னைக்கு இந்த உலகத்தில் அதிபதின்னு இருக்கு பார்க்கும். அப்போ இந்த முத்திர மோதிரம் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆளுகை பண்ண முடியும்னு பார்க்கும். எப்படி அந்த ஆமன் கையில் அந்த முத்திர மோதிரம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாலும் அனுச்சலை செய்யலான்னு பார்க்கும். அதே மாதிரி எங்கள் எகிப்தில் வந்துக்கிட்டு இந்த யோசேப்புக்கு அந்த முத்திரை மோதிரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆளுகை நினைச்சு அவங்க கீழே போதுன்னு பார்க்கும். அதை தான் இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ இந்த பூமியுடைய ஒரு ஆளுகை கீழேயும் ஆளுகை ஆதாம்கிட்ட கொடுத்தாலும் அதோடைய வழி நடத்துகிற பொறுப்பை யாருக்கு கொடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த லூசிபர்ட்டு கொடுத்தான்னு பார்க்கும். இன்னும் வேறு நினைச்சிடாது அந்த ஆளுகை வச்சுருக்கான்னு பார்க்கும். லூசிபர் வந்துக்கிட்டு இன்றைக்கும் உலகத்தின் அதிபதிங்கிறான சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியில் தான் இருக்கான்னு பார்க்கும். நல்ல ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். நீ தேவனுடைய தோட்டமாக்கி ஏதேனில் இருந்தவன் இருக்கு. அப்போ ஏதேனில் யார் இல்லை தீரு ராஜா இல்லைன்னு பார்க்கும். இது யாரும் லூசிபர் தான் அடையாளப்படுத்துது. இந்த கற்கள் குறித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து வெளிப்படுத்தல 22ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கும். பரலோக ராஜ்யத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். இதே கற்களை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல இங்கே சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லூசிபர் எங்கே இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்துக்கிட்டு பரலோகத்தில் இருந்திருக்காருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதில் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கும். 18ஆம் வசனத்தில் இருந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும். 5வது போமதம் 6வது படிக்கப்பச்சு அப்படி எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அப்போ இது எதை அடையாளப்படுத்தி பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தில் மதில்கள் மத்தியில் ஒட்டப்பட்ட கற்களை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி பரலோக ராஜ்யத்தில் அந்த கற்களின் நடுவில் உலாவினவன் யார் பார்த்தீங்கன்னா இந்த
இந்த லூசிபர்னு பார்க்கும். இவன் எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டான்னா, நீ காப்பாற்றுக்காக அபிஷேகம் பண்ணவிட்ட கேருப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ காப்பாற்றுக்காரன்னா வழி நடத்துறதுங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இப்போ ஒரு புருஷன் இருக்கான், அவன் வேலைக்கு போய் என்ன சொல்கிறான், பொண்டாட்டி பிள்ளையை நான் காப்பாற்றுறேன்ருக்கேன். காப்பாற்றுறேன்ட்டுன்னா வழி நடத்துகிற விஷயத்தை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதே பொறுப்பை தான் யாருக்கு கொடுத்துருந்தா பார்த்தீங்கன்னா, இந்த லூசிபருக்கு கொடுத்துருந்தான்னு பார்க்கும் பொறுப்பை. அந்த பொறுப்பில் தவறிட்டான்னு பார்க்கும். அது அவருடைய கேட்டகரி எங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீ காப்பாற்றிருக்க அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்பு. அப்போது அபிஷேகம் பண்ணப்பட்டன்னா எதுக்காக, அந்த எந்த வேலைக்காக அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி ஆரோன் பார்த்தீங்கன்னா ஆசாரி ஊழியம் செய்கிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டான்னு பார்க்கும். அதே மாதிரி என்ன பண்ணால் பெசலேயேல் ஒருத்தர் இருப்பார், அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆசாரிப்பு கூடார வேலைகளை செய்யும்படியாக அவரை அபிஷேகம் பண்ணப்பட்டார்னு சொல்லியிருக்கும். அதே மாதிரி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும்னா ராஜா ஊழியம் செய்கிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டுறது அந்த விஷயம் சொல்லப்பட்டுன்னு பார்க்கும். அதே மாதிரி இவர் என்ன இதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்குன்னா காப்பாற்றுக்கிறதுக்காக, மனித குலத்தை காப்பாற்றுறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காரு. ஆதாம் எவளை அந்த பாதுகாக்கிற டியூட்டி யாருக்கு இருந்துச்சுன்னா இவர்கிட்ட இருக்குன்னு பார்க்கும். ஆனால் இருந்துச்சாரு தவறு பண்ணிட்டாருன்னு பார்க்கும். அதனால தான் உலகத்தில் ஒரு பழமொழி இருக்குது, எப்படின்னா வேலையே பயிரை மேய்ஞ்ச கதையாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி வேலையாக இருக்க வேண்டிய இவரே அப்படின்றது பயிர் அப்படின்னா ஆதாம் எவளை கெடுக்கிறதுக்கு இவர் ஒரு காரணமாயிட்டான்னு பார்க்கும். அதான் சொல்கிறார், தேவனுடைய பரிசுத்த பருவத்தில் உன்னை வைத்திருந்தேன், அக்கினியமான கற்கள் உழவினார். அப்போ தேவனுடைய பரிசுத்த பருவத்தில் இருக்கு. அந்த பரிசுத்த பருவதம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா சியோன் மலைங்கிறான்னு விஷயம் சொல்லப்படுறதும் பார்க்கும். அங்கே இருக்காரு. அக்கினமான கற்களுங்கன்னா அந்த பரவ ராஜ்யத்தில் அந்த மதிசூர்களை இந்த கற்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அதை தான் இங்கே சொல்லப்பட்டதுக்கு, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னுடைய அநியாயம் கண்டுபிடிக்கும் மட்டும் உன் வழிகள் எல்லாம் குறைவச்சதாக இருந்தது. அப்போ அவர் சிருஷ்டிக்கப்பட்ட நாள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 6000 வருஷம் சிருஷ்டிக்கிற அந்த விஷயங்கள், அப்போ தேவன் நம்ம ஆண்டவர் இயேசு கூட இருந்த இதெல்லாம் கூட இருக்கும் முச்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வழியெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அப்படின்னு சொல்கிறாரு, குறைவச்சதாக இருந்தது. உன்னை வியாபாரத்தின் மிகுதியால் உனது குடுமி அதிகரித்தது, நீ பாவம் செய்தார். வியாபாரத்தின் மிகுதியால் சொன்னால் நீ கொடுக்கப்பட்ட டியூட்டி நிமித்தம் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அவருக்கு மேட்டின்மை ஆகிட்டுன்னு பார்க்கும். ஏன் மேட்டின்மை ஆகிட்டுனா, இவர் பிரதான தூதனாக இருக்கிறார். ஆனால் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஆதாம் எவளுக்கு ஒரு டீச்சராக அப்பாயின்ட் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். இது எப்படி என்றால் புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி சொல்ல முடியும், இப்போ ஒரு ப்ரொஃபஸர், காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்க வேண்டிய ஒருத்தர், அப்போ பட்டதாரிகளுக்கு பாடம் எடுக்க வேண்டிய ஒரு ப்ரொஃபஸரை அவர் ஒரு எல்கேஜி பிள்ளைகளுக்கு பாடம் எடுத்தால் அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவரோட படிப்பு அந்தஸ்தை என்ன செய்யணும்னா ஒரு காலேஜ், அதாவது ஒரு காலேஜ் படிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கிறவர் இப்போ அவரை ஒரு எல்கேஜிக்கு பாடம் எடுத்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இவருடைய சூழ்நிலை இருக்குன்னு பார்க்கும். அவர் பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கார். ஆனாலும் இங்கே ஆதாயமல் ஒரு குழந்தமாக இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பணிவிட செய்கிறாதான் என்ன செய்கிறாரு, அவர் ஒரு மேட்டின்மையாக எண்ணி என்ன பண்ணுறாரு, நான் எங்கே இருக்க வேண்டியவன், அங்கே பரலோகத்தில் இருக்க வேண்டியவன், நான் இங்கே இருக்கேனேங்கிறான விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். ஏனென்றால் அங்கே பிரதான தூதனாகி நம்ம ஆண்டவராக எங்கே இருக்காருன்னா பரலோகத்தில் இருக்கார். அவரும் பரலோகத்தில் இருக்க ஆரம்பிச்சு, நான் ஏன் இங்கே இருக்கணும், நானும் பரலோகத்தில் இருக்கணுமே அப்படிங்கிறது என்ன ஒன்றுக்குள்ளே வந்ததுனால அவனுக்கு இந்த மாதிரி இதாகிட்டுன்னு பார்க்கும். அதன் உடனே தேவனுடைய பருவத்திலிருந்து ஒன்று ஆகாத ஒன்று தள்ளி காப்பாற்றுறதுக்காக கேருப்பாக இருந்தால் ஒன்று அக்கினியமான கற்களின் நடுவில் இராதபடி அழித்து போட்டேன். இவர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு சிந்தனை என்ன தப்பான, அதாவது அவருக்கு பரலோகத்திற்கு சிங்காசனத்தை வாங்கிச்சான்னு பார்க்கணும். அவருக்கு இருக்க டியூட்டியை ஒரு அல்லல் தட்டிட்டு அவர் இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த கனத்தையும் மரியாதையும் இவரு வாங்கிட்டான்னு பார்ப்போம். வலது பரசில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிதாவின் வலது பரசில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கா. அவர் தேவனுடைய குமாரன். இவர் யார், தூதனுக்கும் தேவனுடைய குமாரனுக்கு வித்தியாசம் இல்லையா அப்படின்னு பார்க்க. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அப்படிதான், அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ஆசைப்பட்டாருன்னு பார்க்கும். அதுதான் அவர் தேவனுடைய பார்வையில் தவறாயிட்டுன்னு பார்க்கும். அவருக்கு போட்ட டியூட்டியிலேருந்து அவர் இது பண்ணிட்டாரு, அவர் டியூட்டியை அவர் கனவீனம் பண்ணிட்டாருன்னு பார்க்கும். அதான் சொல்லுவார், ஆகாதனை தள்ளி காப்பாற்றுவதற்காக இருக்கிற கேருப்பாக இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவில் இராதபடி அழைத்து போடுவேன். அப்போனா பரலோக ராஜ்யத்துக்கு உன்னை வர முடியாது, அதனால் அந்த குவாலிஃபைட் கிடையாதுன்னு பார்க்கும். ஏன்னா பெருமை இருக்கணும், பெருமை உள்ளதுக்கு தேவனை எதிர்க்கு நிற்கிறான்னு பார்க்கும். அது கூட தேவனுடைய பார்வையில் பாவமாக இருக்குன்னு பார்க்கும். அதனால் என்ன பண்ணுறாருன்னா வர முடியல அப்படின்னு சொல்கிறது பார்க்கும். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாச்சு. அப்போ உன்னை எப்படி சிருஷ்டிக்கப்பட்ட அழகுங்கிறது என்னென்னா
நம்ம அழகுங்கிறது என்ன செய்யணும், சரீரத்தை குறித்து பார்ப்போம். சரீரம் அழகுங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்சலோமை குறித்து சொல்ல பார்த்தீங்கன்னா உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பழுதில்லை, பூர்ண அழகுள்ளவன் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அதே மாதிரி இது என்னென்னா அழகினால் ஒரு இருதயம் மேற்றின்மையாச்சுன்னா அவருக்கு வந்து எந்த பழுதும் இல்லைன்னு பார்க்கும். பர்ஃபெக்டாக படைக்கப்பட்டவனுங்கிறதான விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதனாலையும் அவர் வந்து பிரதான தூதனாக இருந்தாலும் அவருக்கு என்ன செய்து ஒரு மேற்றின்மை ஆயிட்டுன்னு பார்க்கும். உன் மினுக்கினாலும் உன் ஞானத்தை கெடுத்து கொண்டாய் அப்படின்னா, உன் மினுக்கினால் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஞானம் ஒரு கொடுத்துருந்தார். என்னது கொடுத்தாருன்னா ஆதாம் ஏவாளை வழிநடத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஞானம் இருக்குது. அதனால் என்ன செய்யாது விழுந்துட்டான்னு பார்க்கும். அதனால தான் சொல்லுவாங்க சிலரை கொடுத்தா நீ படித்து திமிரில் அப்படி பேசுகிறான்பாங்க. அப்போ வந்துட்டு ஞானம்ங்கிறது வந்து அதிக ஞானம் வந்து உங்களுக்கு இழைப்பு அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஞானத்தினால என்ன எனக்கு எல்லாம் தெரியுங்கிறான எண்ணம் கொண்டனாலையும் கூட அவர் விழுந்துட்டான்னு பார்க்கும். உன் மினுக்கினாலும் உன் ஞானத்தில் கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை ஆக்குவேன். அவங்க பார்த்தீங்கன்னா தரையில் தள்ளி போடுவேன்னா பரலோகத்துக்கு வர முடியாது. மண் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பூமின்னு பார்க்கும். பூமியை விட்டு அந்த டைமில் முதலாம் உலக காலத்தில் அவர் அங்கே இருக்கிறான்னு பார்க்கும். அப்போ பரலோகத்துக்கு போக முடியாத ஒரு கேட்டகரியில் இருக்கான்னு பார்க்கும். அப்போ தீரு ராஜா யாரை அடையாளப்படுத்தினா இங்கே சாத்தானை அடையாளப்படுத்துது, லூசிபர் அடையாளப்படுத்துது. தீரு குமாரத்தை என்றால்னா சாத்தானு பிடியில் உள்ள அந்த உலக ஜனங்களை இதை அடையாளப்படுத்துகிற விதத்தை தான் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரரே வாசிக்கலாம். எப்படி விழுந்தார், ஏன் விழுந்தாருங்கிற விஷயத்தை பார்க்கலாம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள் படிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் அதிகாரம் 14 வசனங்கள் 16, 17 மற்றும் 18. உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலே மகிமையோடு கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். இங்கே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்துலேருந்து படிக்கலாம். படித்தா தான் இவர் எப்படி விழுந்தானுங்கிற விஷயத்த நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கொள்ள முடியும் பார்க்கும். அவர் என்ன சொல்லுவார், உன் ஆடம்பரமும் உன் வாத்திய முழக்கமும் பாதாள தள்ளி கொண்டு போச்சு. உன் புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வைங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். உன் ஆடம்பரமும் உன் வாத்திய முழக்கங்களும் பாதாளத்தை தண்டு போச்சுன்னு இருக்கு. இது எதை சொல்லப்படுதுன்னா யோபு புஸ்தகத்தை சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா சாத்தான் அவர் லூசிபரை படைக்கும் புதுசாக பார்த்தீங்கன்னா தேவ தூதர்கள் கெம்பீரித்தார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா வாத்தியங்கன்னா அவரை ஆர்ப்பரித்து அவர் வந்து மியூசிக் போட்டு நினச்சதா பார்த்தீங்கன்னா அவரை கௌரவப்படுத்தி நினச்சதா பார்த்தீங்கன்னா அவர் படைப்பை வந்துட்டு இது பண்ணாங்க. அவர் வந்து வரவேற்றாங்க பார்க்கும். அவர் படைப்பை எல்லா தூதர்களும் வந்து வரவேற்றாங்கன்னு பார்க்கும். ஒவ்வொரு தூதர்களையும் படைக்கும் போச்சுல இந்த தேவ தூதர்கள் பாடி கெம்பீரித்தார்களே, சுரமண்டலத்திலாம் வச்சு இந்த கம்பீரித்தார்களேங்கிற விஷயம் சொல்லப்படுது. அப்படி படைக்கப்பட்ட அந்த லூசிபர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா பாதாளத்தை தள்ளுண்டு போச்சு. புழுக்களே ஒன் படுக்கை, பூச்சிகளே ஒன் போர்வின்னு இருக்கு. இப்போ செத்து போனவங்களை எங்கே பதிப்பாங்க, பாதாளத்தை படைப்பாங்க. அப்போ என்ன செத்த பிரேதத்தில் என்ன செய்யும், அந்த புழுக்கள் வந்து முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போர்வை மாதிரி ஃபுல்லாகவே பாடி ஆக்குபை பண்ணும். அதாவது என்னென்னா ஃபுல் பாடியையும் அது சாப்பிடும் பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிணத்தை எங்கே பதிப்பாங்க, மண்ணுக்குள்ளே புதைப்பாங்க. அதே மாதிரி ஒரு நாளில் நீ என்ன பண்ண போகிற, மண்ணுக்குள்ளே புதைச்சி போகிற. அதை தான் அங்கே சொன்னார் பார்க்கும். இது எப்போ சம்பவிக்குன்னா 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில் சாபிக்கும் போச்சுல சாத்தானை கட்டி என்ன செய்வார், பாதாளத்துக்குள்ள அடைத்து கொடுப்பான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அதை தான் இங்கே அடையாளப்படுத்தும். பூமியில் அங்கே அடைத்து வைக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இது சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதான் சொல்கிறாரு, அதிகாலை மகனாகி விடுவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ விட்டாயே என்றிருக்கு. அப்போ வந்து விடிவெளி நட்சத்திரம் என்ன, பிரகாசம் உள்ளவன் இருக்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விடிவெளி நட்சத்திரம்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஏன்னா தூதர்களை என்ன செய்யணும்னா நட்சத்திரம் கண்டு தான் அழைப்பாங்கன்னு பார்க்கும். அந்த விடிவெளி நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு மற்ற நட்சத்திரங்களோட பிரைட்டாக இருக்குன்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தனித்துவம் சொல்லப்படுன்னு பார்க்கும். இவங்களெல்லாம் ஒரு தனித்துவமாக படைக்கப்பட்டதை தான் இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பருவத்தில் வீச்சிருப்பேன்ங்கிறான்னு பார்க்கும். நான் வானத்துக்கு ஏறுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த லூசிபர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏதேன் தோட்டத்தில் இருக்கார். ஏதேன் தோட்டத்தில் இருந்து தான் சொல்லுவார் நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் வானத்துக்குன்னா ஒரு பரலோகத்துக்கு போவேன்,
தேவனுடைய நட்சத்திரத்து மேலே ரெண்டு சிங்காசனத்தை உயர்த்துவேன் இருக்கு. அப்போ வந்துட்டு அங்கே சிங்காசனத்தில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பிதாவின் வலது பாரத்தில் யார் இருக்கான்னு இயேசு கிறிஸ்து இருக்காரு. அந்த இயேசு கிறிஸ்து இருந்த இடத்துல நான் இருப்பேன்ங்கிறான விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பருவத்தில் வீச்சிருப்பேன்னுங்க. அப்போ பர்வதங்கிறது சீயோன் பர்வதம், அது வடபுறத்தில் இருக்குன்னு சொன்னோம்னா, இங்கே பூமி எங்கே இருக்குது? தென்புறத்தில் இருக்குது. அப்போ தென்புறத்தில் இருக்கிற பூமியில் இருந்தால் வடபுறத்தை பார்த்து பேசுகிறான் பார்க்கும். இப்போ வந்து பூமியிலேருந்து வடபுறத்தில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா பரலோகம் இருக்குது. அப்போ வந்து வடபுறமாகி அந்த பரலோகத்தை பார்த்து என்ன செய்ய பேசுகிறார்? எங்கேருந்து பேசுகிறான்னா, இங்கே பூமியில் ஏதேன் தோட்டத்தில் இருந்து பேசுகிறான்னு பார்க்கும். அதனால் அப்படி சொல்கிறான்னு பார்க்கும். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதத்துக்கு ஏறுவேன். அப்படின்னா அந்த மேகங்களை தாண்டி தான் எங்கே போக முடியும்னா பரலோகத்துக்கு போக முடியும். அதான் சொல்கிறான்னு பார்க்கும். உன்னதமானவருக்கு ஒப்பாகுவேன் என்று நீ உன் இதயத்தை சொன்னாயேன்றிருக்கு. உன்னதமானவர் அப்படின்னு நம்ம தான் இங்கே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அடையாளப்படுத்தும். ஏனென்றால் இந்த பூமியில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா முதலாம் வருகையில் சொல்கிறாரு, உன்னதமான தேவனுடைய குமாரனே ஏன் எங்களை வந்துக்கிட்டு காலத்துக்கு முன்னே வந்துட்டு வேதனைப்படுத்த வந்தேன்னு இருக்கும். அப்போ உன்னதமான தேவனுடைய குமாரன் இருக்கு. அப்போ உன்னதமானவர் என்னன்னா பிதாவாகி தேவனே அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை இது நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. இன்னொன்று பிதாவாகி தேவனை இதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அவர்களுக்கு ஒப்பாக இருப்பேன் அதுன்னு சேர்த்து சொல்கிறான்னு பார்க்கும். இவன் வந்து படைக்கப்பட்டவன் ஆனாலும் மேட்டின்மையாக பேசுகிறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு பிதாவாகிய தேவன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் படைத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் யார் படைத்தாலும் லூசிஃபர் படைக்கிறாரு. ஆனால் அந்த லூசிஃபர் யாருக்கு மேலே தன்னை சிங்காசனம் உயர்த்துறான்னா, நம்ம படைத்தவராகிய நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மேலே நினைச்சிட்டாரு சிங்காசனத்தை உயர்த்துறாரு பார்க்கும். அது தேவனுடைய பார்வையில் தப்பாக போகுதுன்னு பார்க்கும். எப்படி என்றால் ஒரு நிறுவனத்தில் ஒரு ஓனர் இருக்கார். ஓனர் நினைச்சாரு ஒருத்தரை மேனேஜரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த மேனேஜர் அப்பாயின்மெண்ட் பண்ணி நல்லபடியாக அந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்க முடியல. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, அந்த மேனேஜரு இந்த கம்பெனியே சீட்டிங் பண்ணி எடுக்கணும்னு நினச்சா அந்த ஓனர் சும்மா விடுவாரா? விட மாட்டார். அவர் என்ன செய்வார்? சீட்டை கிழித்து அவர் வீட்டுக்கு அனுப்பாருன்னு பார்க்கும். இதே தான் அங்கே நடந்துச்சுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் நினச்சிடுவார், நீ இருதயத்தில் சொன்னாய் அப்படின்னா, நீ வந்து மேட்டின்மையை உன் இருதயத்தில் சொன்னால் ஆனாலும் நீ ஆகாதென்று பாதாளத்தை தள்ளுண்டு போவாயின்றிருக்கு. ஆனால் நீ வந்துட்டு மேட்டின்மையான செயலில் என்ன அது இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்த நீ வாஞ்சித்த சிங்காசனத்தை, அதனால் தவறான ஒரு இது. அதனால் நினச்சிடாது பாதாளத்தை தள்ளுண்டு போவாயின்னு. ஆயரோட அரசாட்சியில் என்ன பண்ணுன்னா அவன் பாதாளத்துக்குள்ள போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். உன்னை காண்கிற உன்னை உச்சி பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யத்தை அதரப்பணும் செய்தான்றது. இப்போ நடக்கிற எல்லா ராஜ்யங்களையும் இந்த பூமியில் தத்தளிக்க பண்ணுற விஷயத்தை யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த லூசிபர் ஆகிய சாத்தான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்க்கும். ஏனென்றால் இப்போ வந்துட்டு அந்த முத்திர மோதிரம் அவன் கையில் இருக்கிறனால இவன் தான் அன்னைக்கு பூமியில் அரசாண்டா ராஜா, இவன் தான் வந்துட்டு அதிபதினு பார்க்கணும். இப்போ இவன் தான் வந்துட்டு என்னென்னா பிரசிடெண்ட்டாக இருக்கான்னு பார்க்கணும். பிரசிடெண்ட்டாக இருக்கான்னு பார்க்க இந்த உலகத்தில் ராஜ்யங்களில் இருக்கிற அந்த தலைவர்களை யார் கீழே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த சாத்தானுக்கு பிடி கீழே தான் இருக்கான்னு பார்க்கும். எந்த ஒரு தேவ மனிதனும் இந்த உலகத்தின் அரசியலில் அவன் வந்துட்டு இருக்கவே முடியாதுன்னு பார்க்க. ஏனென்றால் அந்த உலகத்தில் அந்த தேவனுடைய மனிதன் வந்துட்டு அங்கே வந்து ஆளுகை செய்ய முடியாது. அந்த ஆளுகை செய்கிற வேலையும் அவன் கொடுக்க மாட்டான்னு பார்க்கும். இந்த உலகத்தில் நல்லா வந்து ஆட்சி செய்ய முடியாதுன்னு பார்க்கும். அதாவது சாத்தான் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு நல்ல மனிதனும் ஆட்சி செய்ய முடியாதுன்னு பார்க்கும். ஏனென்றால் இந்த உலகம் பொல்லாங்கில் இருக்குது. அவனுடைய கேட்டகரியில் தான் இருக்குன்னு பார்க்கும். அதை தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா 40 நாள் உபவாசம் இருந்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த அவரை நினச்சது உப்பரிகளை கொண்டு போய் நிப்பாட்டி ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த உலகத்து ராஜ்யங்களெல்லாம் காமிச்சிட்டு இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நீர் என்னை தென்றலிட்டு நமஸ்கரித்தால் நமக்கு தந்துடுவேன் விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான்னா சாத்தான் இயேசு கிறிஸ்து இருந்த உன்னதமான இருக்கிற சிங்காசனத்தை ஆசைப்பட்டான். ஆனால் அது அந்த ஆசை வந்துட்டு நிறைவேறல. இப்போ அந்த உன்னதமானவர் வந்து என்னை வந்து நமஸ்கரிச்சிட்டாங்கன்னா போதும், அப்போ நான் பெரிய ஆளுன்னு சொல்லி அவர் வந்துட்டு நினச்சிட்டாருன்னா அவர் இன்னைக்கு அடிபடிஞ்சார போதுங்கிற விஷயத்த அதை நினைச்சான்னு பார்க்கணும். அதுக்கு பதிலாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்கன்னா, உன் தேவனாய் கர்த்தரே அவருக்கு வந்துட்டு பணிந்து அவருக்கு ஆராதனை செய்வார் என்று எழுதியிருக்கிறதே சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சொல்படி கேட்டு தான் எல்லா தூதர்களும் இருக்கணுங்கிறதான விஷயத்த அங்கே வந்துட்டு அந்த அவங்க ஜீவ புஸ்தகம் சொல்கிற புஸ்தகத்தை எழுதிருக்கு. அப்போ அந்த புஸ்தகத்தை எழுதிருக்குங்க.
அப்போ அது அந்த விஷயத்த நினச்சுன்னா மீறுற, அங்கே வந்து உடன்படிக்கைங்கிற விஷயம் இருக்குது, அந்த உடன்படிக்கை நீ மீறுறங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்ப்போம். அதான் என்ன சொல்கிறது இங்கே சொல்லப்படுது. அப்போ ராஜ்யத்தை அதர் பண்ணுறாரு, உலகத்தை வனாந்தரமாக்கி நகரத்தை அழித்து சிறைப்பட்டவர்கள் தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருப்பவன் என்பார்கள். அப்போ உலகத்தை வனாந்தரமாக்கி சொல்லப்பட்டு பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவா தவறு பண்ணக்கப்புறம் அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். அப்போ என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்காரு. அப்போ வந்து உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கு, அதனால் இந்த முள்ளையும் குறுக்கையும் நடப்பிக்கப்பட்டிருக்கான்ட்டு. அப்போ ஆதாம் ஏவாளோட தவறு நிமித்தம் பூமி வந்துட்டு சபிக்கப்பட்ட சூழ்நிலை ஆயிடுது. அதனால் நினச்சது என்ன செய்யுதுன்னா நீ தான் உழைச்சி சாப்பிடணுங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்ப்போம். ஏனென்றால் அவங்க ஏதேன் தோட்டத்தில் சகல விதமான கனிகள் இருந்துச்சு. இப்போ ஏதேனை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனால் இவங்கள தேடி கண்டுபிடிச்சி சாப்பிடணும்னு பார்க்கணும். ஆனால் ஏதேன் தோட்டத்தில் எல்லாமே அங்கே இருக்குன்னு பார்க்கும், எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அவங்களுக்கு தெரியும். இப்போ என்ன ஏதேன் தோட்டத்தோடு துரத்த விட்றாங்க பார்க்கும், இங்கே சபிக்கப்பட்ட விஷயமா இருக்குன்னு பார்க்கும். அதான் உலகத்தை வனாந்தரமாக்கினா அது சாபத்துக்குள்ளாக போன விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை நகரத்தை அழித்து சிறைப்பட்டவர்களே தங்கள் வீடுகளுக்கு போக விட இருப்பவன் என்பார்களே. அப்போ சிறைப்பட்டவனுன்னா எல்லாரும் என்ன செய்றாங்க, பாவத்தை சம்பளம் மரணங்கிற விஷயத்தை அடிமைப்பட்டு எங்கே இருக்காங்கன்னா பாதாளத்தில் இருக்காங்கன்னு பார்க்கணும். பாதாளத்தில் அப்போ அதை தான் இங்கே விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலே மகிமையோடு படுத்து கிடைக்கிறார்கள் இருக்கு. அப்போ எல்லா ராஜாக்களும் மேன்மையாக அந்த பூமியில் வாழ்ந்த மக்களும் எங்கே தான் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ராஜ அரண்மனை படுத்திருந்தவங்களும் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, பூமி கீழே நித்திரை பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் எல்லா மனுஷன் பிச்சைக்காரன்லேருந்து கஷ்டப்பட்டவங்கலேருந்து மேன்மையாக ஜீவிச்சவங்க எல்லாருமே என்ன செய்ய மண்ணில் தூளில் நித்திரை பண்ணுறாங்க. இதே அந்த நித்திரை பண்ண அந்த இடத்துல தான் யார் போகிறான்னு பார்த்தீங்கன்னா சாத்தானே கட்டி என்ன செய்ய பார்த்து பாதாளத்தில் அடைவிக்க போகிறான்னு சொல்கிறாரு பார்க்கும். அதை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். இதான் சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அப்போ வந்து தீரு குமாரத்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாத்தானின் பிடியில் உள்ள அந்த உலக ஜனத்தை அந்த அடையாளப்படுத்தணும் பார்க்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு போகாமல் நினைச்சிடாது சிறைப்பட்டவர்களே தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருப்பேன் என்றான் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாதாளத்தில் இருந்தது அடைத்து வைக்கப்பட்டிருக்காங்க. ஜாதியினுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலே மகிமையோடு கிடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இருக்கு. அப்போ பார்த்து எல்லாரும் பாதாளத்தில் அங்கே நித்திரை பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கும். இவங்க எப்போ வந்து நித்திரையை வந்து எழுந்திருப்பாங்கன்னா 6000 வருஷம் முடிவில் எல்லோரையும் தேவனை எழுப்பி எங்கே கொண்டு வர பார்த்து தீருக்குமாரத்தின்னு சொல்ல போட்டால் சாத்தான் பிடியில் உள்ள ஜனங்களை தேவன் விடுதலையாக்கி எங்கே கொண்டு வரான்னா ராஜ்யத்தில் கொண்டு வரான்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வந்து படிக்க போகிறோம் பார்க்கலாம். உன் ஜனபுத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றின முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தை எழுதியிருக்கிறவர்களாய் காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா 3ஆம் உலக யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யறோம் பார்த்தீங்கன்னா உன் ஜனங்கள் விடுவிக்கப்படுவாருன்னா தானியல்கிட்ட சொல்கிறார். தானியல் யாரும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோரும் என்ன செய்யறாரு பூமி தூரில் இருக்கிற எல்லாரும் விடுதலை பண்ணி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கும். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள்லாம் ராஜாக்கள் இருக்க எல்லா ராஜாக்களும் என்ன செய்கிறாங்க இங்கே நீத்திரையில் தான் இருக்காங்க, அவ்வளோ பேரும் விடுதலையாக்கி வருவாங்கங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பூமி தூளிலே நித்திரை பண்ணுகிறவராய் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிஞ்சைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்திருந்து எழுப்பார்கள் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க தூளில் நித்திரை பண்ணவங்க எல்லாரும் எந்திரிச்சுருவாங்க. சிலர் வந்துட்டு என்ன நித்திய ஜீவனுக்கும் சொல்கிறாங்க. நித்திய ஜீவனுக்குன்னா உயிர் அதனால் ராஜ்யத்தை கொண்டு வருவார். அதே உயிர்த்தெழுல கடைசியில் என்ன நடக்கும், இகழ்ச்சிக்குன்னா தண்டனை தீர்ப்புக்காக 1000 வருடம் அப்புறம் நினச்சிடாங்க ஒரு உயிர்த்தல் நடக்கும். அங்கே தான் அதை சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். இதே மாதிரி ஒரு உயிர்த்தல் தான் நடக்கும். யார் இது பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா மிகாவேல்னா பிரதான தூதனாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் எழுப்பி இந்த காரியங்கள் செய்வார்னு பார்க்கும். அதான் வந்துட்டு பூமியில் தூரில் விடுதலையாக்குற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதே தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டு அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். 1ஆம் வருகையில் ஜனங்கள்கிட்ட சொல்கிறான்னு பார்க்கும். உயிர்த்தெழுதை குறித்து சொல்லுவார். அவரை தான் எழுப்ப போகிற விஷயத்தையும் அங்கே சொல்லியிருப்பான்னு பார்க்கும். படிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 28-29 படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனங்கள் 28-29. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும்
தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்பட்டு வருவார்கள். போதும் பார்க்கும். அதாவது 27ஆம் வசனத்தை படிக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடினால் நியாய தீர்ப்பு செய்யும்படி அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கு சொல்லிட்டு சொல்றாரு, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவரோட சத்தத்தை கேட்கும் நாட்கள் வரும்ன்றது. அப்போ சத்தத்தை கேட்கும் நாட்கள் வரும்னா வந்து லாசர் சொல்லுவார், லாசருவே எழுந்து வா அப்படின்னு சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரையும் அடிச்சது எழுப்புகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். முதலாவது சபை உயிர்த்தெழுதல் நடக்கும், ரெண்டாவது வந்து உலக ஜனங்கள் நினைச்சாங்க உயிர்த்தெழுதல் வருவாங்கன்னு பார்க்கும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவன் அடிப்பை எழுந்திருப்பார்கள். அதான் முதலாம் உயிர்த்தெழுதல் நன்மை செய்தவர்கள் வந்துட்டது உயிர்த்தெழுவாங்க, தீமை செய்தவர்கள் ஆக்கினத்துக்கு எழுந்திருப்பார்கள் இருக்கும். அப்போ ஆக்கினிங்கிறது என்ன, பனிஷ்மெண்ட் பார்க்கும். அது வந்துட்டு 1000 வருடம் முடிவா தருவாயில் நடக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இந்த சபை உயிர்த்ததுக்கு அப்புறம் அந்த உலக ஜனங்கள் வருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பூமி தூரில் நித்திரப்பட எல்லாரும் ஒரு விடுதலை கொண்டு வருவாங்கன்னு பார்க்கும். நம்ம விடுதலைங்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தை சம்பளம் மரணங்கிறதான விஷயத்துக்குள்ளே எல்லாரும் நினைச்சாங்க போயிட்டாங்க. அவர் சாத்தான் பிடியில் வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நினைச்சாங்க அடிமைப்படுத்தி நினைச்சாங்க தூணிலேருந்து இருக்காங்கன்னு பார்க்கும். அப்போ முதலாம் உயிர்த்தலில் பங்கு பெற்றது சபைன்னு பார்க்கும். அவங்க யார், தேவனுடைய குமாரர்கள் சொல்லி அழைக்கப்படுறாங்க பார்க்கும். அவர்களும் குமாரனும் குமாரத்தியாக தேவன் வேறு பிரித்தவர்னு பார்க்கும். தேவனுடைய குமாரன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாவத்து சம்பளம் மரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது சபை அதாவது முதல் உயிர்த்தெழுதலுக்கு பாத்திரமான இல்லாத உலக ஜனங்கள் எல்லாரும் யாருடைய பிள்ளைகளாக இருக்காங்கன்னா, தீருவினுடைய குமாரத்தி அப்படின்னு சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ வந்து இது ஏன் குமாரத்தி அப்படின்ட்டு என்று சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சோதர்களே, வந்துட்டு இந்த 3 கேட்டகரிகளாக அங்கே பிரிக்காங்க. என்னென்னா சியோன் குமாரத்தின்னு சொல்லப்பட்டிருக்கு, அது என்ன 144ன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் எருசலேம் குமாரத்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கும், அது யாருன்னு பார்த்தா திரள் கூட்டம்னு பார்க்கும். இங்கே தீரு குமாரத்தி என்றால் பார்த்தா சாத்தானின் பிடியில் உள்ள உலக ஜனங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அவங்களும் விடுதலை ஆக்கிற விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 3 பேர் இங்கே வர விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, சாத்தான் பிடியில் உள்ள உலக ஜனங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அப்போ இந்த உலகத்தின் அதிபதி அப்படிங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, அதிபதி என்றால் த பிரின்ஸ் ஆஃப் த திஸ் வேர்ல்டுன்னு சொல்கிறது. பிரின்ஸ்னா பிரின்சஸ்னா பிரபுவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இங்கே சாத்தானே நினச்சிட்டு வருவாங்க உலகத்தின் அதிபதினா இங்கே வந்துட்டு பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்க்கணும். அப்போ இப்போ வந்துட்டு அமெரிக்காவின் அதிபதியும் பார்க்க அவர் அங்கே பிரசிடெண்ட்டாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ உலகத்தை ஆளுகை பண்ணுறவர்னு பார்க்கணும். அப்போ அமெரிக்காவின் அதிபதினா அமெரிக்கா ஆளுகை பண்ணுறவர்னு பார்க்கும். இங்கே உலகத்தின் அதிபதினு பார்த்தீங்கன்னா இவர் வந்து உலகத்தை ஆளுகை பண்ணுற யாருன்னா சாத்தான் பார்க்கும். இவர் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முத்திர மோதிரம் இருக்குன்னு பார்க்கும். முத்திர மோதிரம் ஆளுகை பண்ணுற மோதிரத்தை தேவன் இன்னும் அனுப்பிச்சிடாரு, அவன் கையில் வச்சிருக்கான்னு பார்க்கும். ஆனால் வந்துட்டு அதை பிடுங்குவார். எப்போ பிடுங்குவார்னா 6000 வருஷம் முடிவில் அந்த முத்திரை மோதிரம் பிடுங்கப்படும்னு பார்க்கும். அதை இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ உலகத்தின் அதிபதியாக என்ன செய்தது அவன் இருக்காங்கிறான்னு அவன் இருக்கான யாருன்னா இந்த லூசிபர், இந்த சாத்தானை இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு லூசிபர் பிரின்சஸ் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அவன் பிரபுக்களாக இருக்கான்னு பார்க்கும். படிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை படிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 2 வசனங்கள் 2 மற்றும் 3. அவைகளில் நீங்கள் முதற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அந்த கோபாக்கினை பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா இது யாரும் பார்த்தீங்கன்னா இந்த சாத்தான் பிள்ளைகளாக இருந்தோம்னு சொல்லி அங்கே சொல்லப்படுறது பார்க்கும். எபேசியில் எழுதும் போது பவுல் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சாத்தானுடைய பிள்ளைகளாக இருந்தீங்க, இப்போ யாருடைய பிள்ளையாக வாங்கிட்டு தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறிட்டீங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதை தான் இங்கே சொல்கிறது. எபேசியர் 2:1 வாசிக்கேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்தான் உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தின் இவ்வுலகத்தின் வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாய அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாக நடந்து கொண்டிருக்கிறேன். இப்போ வந்துட்டு
சாத்தான் என்ன சொல்கிறது, பிரின்சஸ்ன்னு சொல்லப்படும் பிரின்சஸ் அப்படிங்கிற பிரபுன்னு சொல்கிறதுக்கு இப்போ என்ன ஆகாயத்து பிரபுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்க்க இவன் எங்கேருந்து அந்த ஆளுகை பண்ணுறான்னா ஆகாய மண்டலம்ங்கிற விஷயத்திற்கு அங்கே தான் அங்கே கட்டிப்பட்டுறாரு. பார்க்கும் அங்கேருந்து ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிக்கு இச்சைப்படி நடந்து கொண்டோம் சொல்கிறாரு. ஆவி கொண்டு நடந்து கொண்டோம், அவருக்குள் நம்ம எல்லோரும் முற்காலத்தை நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பும்படி செய்து சுவாபத்தினாலே மற்றவர்கள் போல கோபாக்கி பிள்ளையாக இருந்தோம். அப்போ வந்துட்டு மாம்சத்தின்படி நடந்து கோபாக்கின பிள்ளையாகவும் அக்கிரமங்களில் பாவங்களை செத்து கிடக்கிற எல்லாருமே யாரோடைய பிடியில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய பிடியில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆகாயத்து பிரவாகிய அந்த சாத்தானில் பிடியில் இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய பிள்ளைகள் என்று இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். முற்காலத்தில் அவன் வழக்கத்தைப்படி உலகத்தின் வழக்கத்தைப்படி இருந்தோம். அப்போ வந்து கீழ்ப்படியாமை பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிறார். அப்போ கீழ்ப்படியாமை என்ன யாருன்னா சாத்தான் கீழ்ப்படியாமைக்குள்ளே போனான்னு பார்க்கும். அப்போ அவனுடைய பிள்ளைகளாக இருந்தான். அதான் தீரு குமாரத்தின்னு சொல்லப்பட்டுன்னு பார்க்கும். அப்போ பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து தீருங்கிறதான ஒரு அடமொழி கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி லூசிஃபர் சாத்தான்ங்கிறதான ஒரு அடமொழி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பிசாசிங் என்ற ஒரு அடமொழி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு வலு சர்ப்பங்கிறதான ஒரு அடமொழியான ஒரு பேர் இருக்குன்னு பார்க்கும். அப்படி ஒரு பேர் தான் தீரு அப்படிங்கிறதான ஒரு பேரும் கூட அவனுக்கு இருக்குது. அப்போ தீருக்குமார்னா கீழ்ப்படியாமை கிரியை செய்து ஆகாயத்து பிரபுவாகி அந்த பிள்ளைகள் உலக ஜனங்களை இது அடையாளப்படுத்துதுங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கலாம். கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 2 வசனம் 8. அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. பார்த்தீங்கன்னா இதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தவளான மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்களே. அப்போ மகிமையின் கர்த்தரை யார் சிலுவையில் அறிஞ்சான்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தான் அறிஞ்சான்னு பார்க்கும். இப்போ அந்த கீழ்ப்படியாமை பிள்ளைகள் பட்டியலில் யார் போயிட்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களும் போயிட்டாங்கன்னு பார்க்கும். அப்போ இப்பிரபஞ்ச பிரபுக்களின் ஒருவன் அறியவில்லைன்னு சொல்லப்பட்டுன்னு பார்க்கும். அப்போ இப்பிரபஞ்சம்னா இந்த உலகத்தில் பிரபு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் இருக்கான்னு பார்க்கும். அப்போ சாத்தானுடைய பிள்ளைகள் யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அதுன்னு அந்த உலக ஜனங்களை அடையாளப்படுத்த பிரபுக்கள் என்று அழைக்கப்படுதுன்னு பார்க்கும். அவர் வந்து ஒரு ராஜா இருக்கார். ராஜாவினுடைய பிள்ளைகள் பிரபுக்கள் என்று அழைக்கப்படுவான்னு பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாத்தானுங்கிறத யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு பிரபுவாக இருக்கான். அவனுடைய பிள்ளைகள் யார் கீழ்ப்படியாமை பிள்ளைகள் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள்னு பார்த்தீங்கன்னா இப்பிரபஞ்சம் யார் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு உலகத்தின் அதிபதி யாருன்னா சாத்தானை அடையாளப்படுத்து. அப்போ சாத்தானுக்கு அதிபதி என்று பெயர் இருக்குது, பிரபு என்று பெயர்பட்டிருக்கும் பார்க்கும். அப்போ அந்த பிரபுனுடைய பிள்ளைகள் யார் பார்த்தா இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் சொல்லும்போது கீழ்ப்படியாமல் உலக ஜனங்கள்ன்றாக்க அந்த கீழ்ப்படியாமல் உலக ஜனத்துக்குள்ளே யார் வந்ததுனா இஸ்ரேல் ஜனங்களும் வந்துடுறாங்க பார்க்கும். இவங்களும் யார் பார்த்தீங்கன்னா தீரு குமாரத்தி அங்கனான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே படிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 31-32 வசனம் படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனங்கள் 31 மற்றும் 32. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். போதும் பார்க்கும். அப்போ சிலுவைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் யாருடைய கஷ்டத்தில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சாத்தானு கஷ்டத்தில் இருக்காங்க. அதான் உலகத்தின் அதிபதினு இருக்கான். அவன் எல்லாரும் நினைச்சதான் பார்த்தீங்கன்னா பாவத்தில் அடிமைக்குள்ளாகி உள்ள வச்சிருக்கான்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்து நினைச்சாரு அவர் ரேன்சம் கொடுத்து இடுபலியாக கொடுத்து நினைச்சதான் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லி சபை வகுப்பார வேறு பிரிக்கான்னு பார்க்கும். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணங்கிறான ஞானசானத்து உடன்படிக்கை நம்ம அதுக்கு வந்துட்டு இனி வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி நினச்சது பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறோம். அப்போ வந்துட்டு ஞானஸ்தானத்தில் ஒரு மரணம் ஒரு உயிர்த்தெழுதல் நடந்துடுச்சுதான் வெளியே வந்துடும் பார்க்கும். அப்போ வெளியே வந்தோன்னா யாருடைய பிள்ளைகள் ஆயிரம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் ஆயிரம் பார்க்கும். அப்போ சாத்தானுடைய பிடியிலிருந்து அப்போ நம்ம என்ன தேவனுடைய பிள்ளைகள் ஆயிரம் பார்க்கும். அப்போ வந்து தேவனுடைய குமாரனும் குமாரத்தியாக நம்ம மாறிடும் பார்க்கும். ஆனால் பாவத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசாசின் பிள்ளைகள்னு பார்க்கும். இவர்களை தீரு குமாரத்தி என்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து ரான்சம்க்கு அப்புறம் அவன் சொல்றாருன்னா ஒரு கூட்ட ஜனங்களை அவருக்கென்று சொந்தமாக வேறு பிரிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களை வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 44, 45, 47 வசனம் படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 8 வசனங்கள் 44, 45 மற்றும் 47. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள்.
அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியால் செவி கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றார். அப்போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, யோவான் 8:44 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டாக்கப்பட்டீர்கள். அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகின பிசாசினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ பிதா என்றால் தகப்பன் இருக்கும். அப்போ உங்கள் என்ன சொல்கிறது, உங்கள் தகப்பன் யார் பார்த்தீங்கன்னா பிசாசவனான்னு சொல்கிறதுக்கு. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை கீழ்ப்படியாதவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அப்போ வந்துட்டு சத்தியத்தை கீழ்ப்படியாத பிள்ளைகள் யாருடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய பிள்ளைகள்னு பார்க்கும். அதை தான் தீரு குமாரத்தி என்று அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ நீங்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவின் இச்சைப்படி செய்ய மனதாரிக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ குலபாதகனாக இருக்கிறான். சத்தியம் ஒன்றது இராதபடினால் அவன் சத்தியத்தின் நிலையில் இருக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாக இருக்கபடினால் அவன் பொய் சொல்லும்போது சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் சொல்லப்படுது. இது எதை சொல்கிறான்னா, ஏதேன் தோட்டத்தில் நடந்த தவறுக்கு அவன் தான் காரணம். ஏன்னா நான் சொல்லாததை அவன் வந்துட்டு சொன்னேன்னு சொல்லி அங்கே நினச்ச ஆதாயமேவலை கீழ்ப்படிகளுக்குள்ளே போயிட்ட பக்கம் இந்த கனியை சாப்பிட்றது நீங்கள் தேவ தூதல ஆகிருன்னு சொல்லி அவன் நினச்சினா சொந்தத்தை எடுத்து பேசுனா அதுதான் தவறு. அவன் வந்து மனுஷ கொலைபாதகனாக இருக்கான். மனுஷ கொலைபாதகன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சகோதர பாய்க்கிற மனுஷ கொலைபாதகன் இருக்கு. இங்கே அதை தான் இவன் பண்ணிட்டான்னு பார்க்கும். அப்போ பிசாசினுடைய இச்சையின்படி நடக்கிற எல்லாரும் என்ன பார்த்துறீங்கன்னா, பிசாசுக்கு அவன் வந்து அந்த பிசாசுன்றது அவங்களுக்கு தகப்பனாக இருக்கான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இச்சைகள் அப்படின்னா பாவ பழக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே யாருடைய பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் பிள்ளைகள். அதை தான் இங்கே தீருவின் குமார்த்தி என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். சொல்கிறாரு 45 அதிகாரத்தில், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிற முடியும் என்ன விசுவாசிக்கிறதில்லை. அப்போ சத்தியத்தை சொல்லி விசுவாசிக்கிற எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். ஆனால் சத்தியத்தை சொல்லி விசுவாசிக்காத எல்லாரும் என்ன செய்கிறாங்க, சாத்தானுடைய பிள்ளைகளாக இருக்காங்கங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் 47 சொல்லப்படுச்சுல, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாரா இதா அப்படின்னா செவி கொடுக்கிறது. அப்போ தேவனால் உண்டானா தேவனுடைய வசனத்தை செவி கொடுக்கணும். தேவனால் உண்டானா தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர் எல்லாருமே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வராங்க. நீங்கள் தேவனால் உண்டாக்கப்படவில்லை, அதனால் நீங்கள் சத்திய வசனத்தை ஏற்றுக்கொள்ளலான்னு இருக்கோம். அப்போ சத்தியத்தை வசனம் ஏற்றுக்கொள்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகள். சத்திய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் சாத்தானுடைய பிடியில் இருக்க பிள்ளைகள். அதை வேதம் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ உங்கள் பிதாய் அப்போ உங்கள் தகப்பன் யாரும் பார்த்தீங்கன்னா சாத்தானுங்க யார் விஷயம் சொல்கிறான்னு பார்க்காதான் தீருவின் குமாரத்தி என்கிறத ஒரு அடமொழி அங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சொல்லை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 13, 14, 15 படிக்கலாம். கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 11 வசனங்கள் 13, 14 மற்றும் 15. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியமல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். சிலர் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா, நாங்கள் அடிச்சது நாங்களும் தேவனுடைய ஊழியக்காரங்க, நாங்களும் சத்தியத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா சத்தியத்தில் இருந்து பாவ பழக்கத்தில் இருப்பாங்கள அவங்கள என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் கிடையாது. அவங்க வந்துட்டு ஒளியின் தூதன் ஆவியை வேஷத்தை தரிச்சிருக்காங்க. ஒளியின் தூதன்னா யாருன்னா சாத்தானை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அவனுடைய ஆவியை தான் தரிச்சிருக்கான்னு ஒளியா இங்கே வந்து பரிசுத்த ஆவியை அவன் தரிக்கலான்னு பார்க்கும். 2 ஆவி இருக்குன்னு பார்க்கும். ஒன்று பரிசுத்த ஆவி, அது பரலோகத்திலேருந்து கொடுக்குறது. ஒளியின் தூதன் ஆவின்னா சாத்தான இடத்துல பெற்றுக்கொண்டு ஒரு ஆவியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது ஒரு பொல்லாத ஆவியை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு 13ஆம் அதிகாரத்தில். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்களும் கபட்டுள்ள வேலைக்காரர்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்காங்க. அப்போ கள்ள அப்போஸ்தலர்கள் வந்து நாங்களும் அப்போஸ்தலர் தான் சொல்லுவாங்க. அவங்க கள்ள அப்போஸ்தலர்கள். அவங்க என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு தேவனுடைய நாமத்தை சொல்லி என்ன பார்த்தீங்கன்னா அவங்க பொய் போதம் பண்ணுறான்னு பார்க்கும். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தான் ஒளியின் தூதத்தை வேஷத்தையும் தரித்து கொள்வானேன்னு இருக்கு. அப்போ சாத்தான் என்ன சொல்றதுன்னா ஒளியின் தூதன். ஒளியின் தூதன் யாருன்னா, நானே உலகத்தின் ஒளி என்று சொல்றார். யாருன்னு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, சாத்தான் என்ன சொல்றா, நானும் தேவன் தான்,
நானும் இயேசு கிறிஸ்து தான், நானும் சத்தியம் தான் சொல்லி நினச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறான் பார்க்கும். அப்போ நினச்சிடா சாத்தா நினச்சிடுவாரு, நானும் சத்தியம் சொல்லி சத்தியம் என்ற பேரில் அசத்தியத்தை கொடுத்து ஜனங்களை வஞ்சித்து வச்சிருக்குன்னு பார்க்கும். அதை தான் இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஆகையால் அவனுடைய ஊழியக்காரனும் அநீதியின் ஊழியக்காரனுடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்ல, அதோட முடிவு அவர் கிரியத்தக்கதாக இருக்குன்னு சொல்லி. அப்போ வந்துட்டு நானும் தேவனுடைய ஊழியக்காரன் அப்போ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஒளி தூதன் ஆவி சொல்லப்படுது. ஒளி தூதன் ஆவினா சாத்தானுடைய ஆவி பிச்சுக்கு சாத்தான் பிடியில் இருந்துக்கிட்டு தன்னை வந்துக்கிட்டு நினச்சிட்டா இயேசு கிறிஸ்து போல் என்ன சொல்கிறான்னு பார்க்கும், சத்தியம் சொல்கிறான்னு பார்க்கும். ஆனால் அவருடைய கிரியைகள் வந்துட்டு என்னன்னா சாத்தானுடைய பொன்னலட்சன் இருக்குன்னு பார்க்கும். எப்படி என்றால் நான் ஒரு ஊழியக்காரன் சொல்லிட்டு சத்தியவசங்களை பிரசங்கிக்கிறேன், ஆனாலும் பாவ பழக்கத்தில் இருந்து கொண்டேன்னு வச்சிங்கன்னா அப்போ நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒளியின் தூதன வேஷத்தை தரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் என்னோட கிரியை யாரோட கிரியா இருக்குன்னு சாத்தானோட கிரியா இருக்குன்னு பார்க்கும். இதுவும் என்ன கிரியன்னு பார்த்து சாத்தானோட குணலட்சணம் பார்க்கும். இதுதான் இரண்டாம் மரணத்துக்குள்ளே போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். நம்ம இரண்டாம் மரணங்கிறதான சப்ஜெக்ட் பார்த்தோம். அதில் இரண்டாம் மரணத்துக்கு யார் போவான்னு பார்த்தீங்கன்னா இந்த கபட்டுள்ள ஊழியக்காரன் சாத்தான் என்னதுன்னா கல் அப்போஸ்தலனும் கபட்டுள்ள ஊழியக்காரன், அது ஒளியின் தூதனோட ஆவியை வேஷம் தெரிவிக்க சாத்தானின் பிள்ளைகள். இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சே தப்பு போடுறாங்க. இவங்க இரண்டாம் மரணத்துக்குள்ளே போகிற அவர்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சோத்துல யோவான் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனம் 36. ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும் படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒளிங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஒளி யாரை அடையாளப்படுத்துனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதான் சொல்றாரு பார்த்தீங்கன்னா ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கும்படி ஒளியின் இடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்றார். இயேசு சொல்லிவிட்டு மறைந்துட்டுருக்கான்னு. அப்போ ஒளியின் தூதன் ஆவியின் தரித்து கொண்டான யார் சாத்தான்னு சொல்லப்பட்டு பார்க்கும். இந்த ஒளி யாரை பார்த்தா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 35ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்படுச்சு என்ன சொல்கிறாருன்னா அதற்கு இயேசு இன்னும் கொஞ்ச காலம் இந்த ஒளி உங்கள்கிட்ட இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு இந்த ஒளி உங்களுடைய இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒளிங்கிறத நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். நானே இந்த உலகத்துக்கு ஒளி என்று சொல்லலான்னு பார்க்கும். சாத்தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஒளியின் தூதன் ஆவி விஷயத்தை தரித்து கொண்டான்னா அப்போ பார்த்தீங்கன்னா அவன் இயேசு கிறிஸ்துனுடைய சத்தியத்தை வச்சுக்கிட்டு ஒரு பாவ பழக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாத்தானுடைய அந்த பிள்ளைகளே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதான் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிக்கலாம். கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 5 வசனம் 19. அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அப்போதும் பார்க்கும். இது ஞானஸ்நானத்தின் உடன்படிக்கை பண்ணி பாவம் செய்தவங்களுக்கு அவங்களுக்கு இரண்டாம் மரணம், அவங்க என்னென்னா ஒரு பனிஷ்மெண்ட்டுக்குள்ளே போயிடறாங்க, ஒரு ஆக்கணிக்குள்ளே போயிடறான்னு பார்க்கும். இப்போ சாத்தான் பிடியில் இருக்க இந்த ஜனங்களை தேவன் விடுதலையாக்கி எங்கே கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் கொண்டு வரான்னு பார்க்கும். அதான் என்ன சொல்கிறாருன்னா அதை என்னவென்றால் தேவன் உலகத்தினுடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமது ஒப்புரவாக்கத்தின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். அப்போ உலக ஜனங்களை தேவன் விடுவித்து எங்கே கொண்டு வரான்னா ராஜ்யத்தை கொண்டு வந்து அவர்களை ஒப்புரவாக்கும் ஊழியத்தை யார் பண்ணுறா பார்த்தீங்கன்னா சபை செய்ய போதும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்புக்குள்ளே வர்றாங்க. இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே ரோமர் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை படிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 4 வசனங்கள் 7 மற்றும் 8. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுதோ எவருடைய பாவங்கள் மூடப்படுதோ அவன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எவருடைய அக்கிரமம் மன்னிக்கப்படுதோ எவருடைய பாவம் மூடப்படுதோ அவன் பாக்கியவான் இருக்கும். அவன் பழைய ஏற்பாடில் என்ன பண்ணுறான்னா பாவத்துக்கு பரிகாரமாக பலி காணிக்கை செஞ்சாங்க பார்க்கும். அவனுடைய பாவங்கள் நினைச்சது மூடப்பட்டுருந்துச்சு. ஆனாலும் அவங்க பாவம் செய்ததுக்கு பலி செலுத்தினாங்க. அந்த பலினால் நினைச்சது அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத மூடப்பட்டிருக்கு. அவங்கள நினைச்சதை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாவத்தையும் தேவன் ரான்சமில் ஈடுபடியில் அங்கே நிவர்த்தி பண்ணுறான்னு பார்க்கும்.
அவனு பாக்கியவான், ஏன்னா அவங்களும் உயிர்த்தெழுதல் வந்துடுறாங்கன்னு பார்க்கும். எவருடைய பாவத்தை எண்ணாது இருக்கோ அவனு பாக்கியவான். அப்போ வந்து உலகத்துடைய பாவத்தை எண்ணாமல் அப்படின்னு நம்ம படித்தோம்ல, பொருந்தியரில் படித்தோம்ல, 2 Corinthians 5:19 இருந்துச்சுன்னா உலகத்து பாவத்தில் அவர் என்ன இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எவருடைய பாவத்தை அவர் எண்ணாது இருக்க பாக்கியவான். அப்போ உலகத்துடைய பாவங்களை என்னன்னு பார்க்கும், அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ பழைய ஏற்பாடில், அப்போ சிலுவைக்கு முன்னாடி பழைய ஏற்பாடில் பாவத்துக்கு பரிகாரமாக பலி செலுத்தினாங்க. அவங்க பலிகள் எல்லாமே என்ன செய்வது, அவங்க மூடப்பட்டிருக்கும் பார்க்கும். அவங்க பாக்கியவான், ஏன்னா அவங்க உயிர்த்தெழுந்து வந்துடுவாங்கன்னு பார்க்கும். பழைய ஏற்பாடில் இருக்க எல்லாருமே உயிர்த்தெழுந்து வந்துடுவாங்க பார்க்கும். உலக ஜனங்களும் என்ன செய்கிறாங்க, உயிர்த்தெழுதல் வந்துடுவாங்கன்னு பார்க்கும். இந்த உயிர்த்தெழுதல் வராத யாரும் பார்த்தீங்கன்னா 2ஆம் மரணத்துக்கு போகிறவங்க உயிர்த்தெழுதல் வர மாட்டாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களை படிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30, 31, 32 படிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 17 வசனங்கள் 30, 31 மற்றும் 32. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மருத்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். அப்போது பார்க்கும். அதுதான் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியோடு நியாயத்திருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மனுஷனை மருத்துவர்கள் எழுப்பதினாலே அதை நிச்சயத்தை எல்லோரும் விளங்க பண்ணியிருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அப்போது ஒரு நாளை குறித்திருக்காரு. அந்த நாள் யாரும் பார்த்தீங்கன்னா, அந்த நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 6000 வருஷம் முடிந்து 7000 வருஷம் சொல்லப்பட்ட 7ஆவது நாள் ஓய்வு நாள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஓய்வு நாளில் உலகத்துக்குரிய எந்த வேலையும் செய்யாமல் தேவனுடைய சத்தியத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குன்னு பார்க்கும். பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள்னு சொல்லி ஒரு பாடம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது, அதை கேளுங்க. ஓய்வு நாள் தேவனுடைய ராஜ்யம் சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதை கேட்டால் அப்படின்னு பார்க்கும். அந்த 7ஆவது நாள் ஓய்வு நாளில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சத்தியத்தை தியானிப்பாங்க. அவன் உலகத்தில் உள்ள வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஓய்வு நாளில் சத்தியத்தை தியானிப்பாங்க பார்க்கும். யாதொரு வேலையும் செய்ய மாட்டான்னு பார்க்கும். அதே மாதிரி ராஜ்யத்தில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, எதுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா சத்தியத்துக்கு தான் இம்பார்ட்டன்ட். அவங்க ஃபிசிக்கலாக வேலை செய்வாங்க, ஆனாலும் சத்தியத்துக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அங்கே வந்துட்டு அவங்க வேலை செய்வான்னு பார்க்கும். அதுதான் வந்து ஒரு நாளை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த ஒரு நாளுங்கிறது என்னென்னா, ஒரு நாளுங்கிறது தேவனுடைய பார்வையில் 1000 வருடத்தை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை ஒரு நாளை குறித்திருக்கிறார். தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாக நியாயந்திருப்பார்னு இருக்கேன். அது ஏன்னா சபை வகுப்பாரை வச்சு அங்கே நியாயந்திருக்கான்னு பார்க்கும். நியாயந்திருப்பார்னா அவர் வந்து சத்தியத்தோடு நியாயந்திருப்பாருங்கன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். மரித்தோர் உயிர்த்தெழுதல் குறித்து அவர்கள் சிலர் கேட்டபோது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுவதை இன்னொரு வேலை கேட்பேன்னு சொன்னாங்கன்னு பார்க்கலாம். அப்போ வந்துட்டு என்ன, இது வந்து எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவத்தை எங்கள் குறித்து இங்கே சொல்கிறான்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம் பார்க்கும். கடைசி ஒரு வசனம் படித்து முடிக்கலாம். 1 Corinthians 15ஆம் அதிகாரம் 22, 23 வசனம் படிக்கலாம். கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 15 வசனங்கள் 22 மற்றும் 23. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென். போதும் பார்க்கும். என்ன சொல்லப்படுறதுன்னா, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் இருக்கு. அப்போ ஆதாம் சந்ததியில் வந்து எல்லாருமே நினைச்சாங்க உயிர்த்தெல்லாம் வந்துடுவான்னு பார்க்கும். அது வந்துட்டு சாத்தானுடைய பிடியில் உள்ள எல்லா மக்களும் வந்துடுவான்னு பார்க்கும். ஆதானுடைய ஜெனரேஷனில் உள்ளவங்க, ஆதாம் மாதிரி படைக்கப்பட்ட எல்லா மனுஷனுங்களும் மறைத்திருந்தா எல்லாரும் வந்துடுவான் பார்க்கும். ஆதாமுக்குள் மறைத்திருக்க எல்லாரும் கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. அப்போ ஆதாமுக்குள்ள எல்லாரும் நினைச்சாங்க, ஆதாம் கீழ்ப்படியாமுக்குள்ள போனால என்ன மரணத்துக்குள்ள போறாங்க. 2ஆம் ஆதாமை கிறிஸ்து கீழ்ப்படிந்து மரணம் பரிந்து கீழ்ப்படுத்தினால அவரை தேவன் உயிர்த்து எழுப்பினார் பார்க்கும். அந்த எழுப்பினால என்ன பண்ண கிறிஸ்துக்குள்ள எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவான்னு பார்க்கும். அப்போ கிறிஸ்து எதற்காக வந்து மரித்தார்னா, உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்து மரித்தான்னு பார்க்கும். அப்போ என்ன செய்யறாரு பார்த்தீங்கன்னா, அதன் பலனாக சபை உயிர்த்தெழுதப்படுது. 2ஆவது உலக ஜனங்கள் தேவன் உயிர்த்தெழுதுக்குள்ள கொண்டு வரான்னு பார்க்கும். இதை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பாடனாக கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முதல்ல கிறிஸ்து வந்துட்டு உயிர்ப்பிக்கப்பட்டாங்க. அவர் வருகையிலே அவருடைய உயிர்ப்பிக்கப்படுவார்கள் இருக்கு. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது சபை முதல்ல உயிர்ப்பிக்கப்படும், அதுக்கப்புறம் உலக ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு என்ன பாடம் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 45,
12 தீருக்குமாரத்தை காணிக்க கொண்டு வருவான்னு பார்த்தோம். அந்த தீருக்குமாரத்தை யாருன்னா சாத்தானின் பிடியில் உள்ள உலக ஜனங்களை அடையாளப்படுத்துது. பாவத்துக்குள்ளாக வாழ்க்கையை நடத்தி மறித்த ஜனங்களே இங்கே வந்து சொல்லப்படுது பார்க்கும். அப்போ அந்த ஜனங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தேவன் வந்துட்டு அவங்க உயிர்த்தெழுத்து ராஜ்யத்தை கொண்டு வரான்னு பார்க்கும். அவங்க நினச்சிட்டாங்க காணிக்கை கொண்டு வருவார்கள்னு சொல்லிட்டு. காணிக்கைன்னா கிஃப்ட்டு, ஆஃபரிங், சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லுறது. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குற விஷயம் தேவனுக்கு ஒப்பு கொடுப்பாங்கன்னு பார்க்கும். ஜீவ பலியை ஒப்பு கொடுப்பாங்க பார்க்கும். ஒப்பு கொடுக்கறதுனால அவனிச்சிருவாங்க இந்த 1000 வருட முடிவுக்கும் அவங்க வந்துட்டு சத்தியத்தை முழுமையாக அங்கே இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த பூமியில் வந்து இருக்கலாம்னு பார்க்கும். அவங்க உயிரோட அந்த இருக்கலாம் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போயிடுவாங்கன்னு பார்க்கும். 1000 வருஷமும் எனக்கு ஒரு டெஸ்டிங் பீரியடில் தான் இருப்பாங்க. அந்த 1000 வருஷத்துக்குள்ள நின்னாங்கன்னா போயிடுவான்னு பார்க்கும். 1000 வருடத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு யுத்தம் வரும்னு பார்க்கும். அது அடுத்த பாடம் அதை தான் என்ன படம் பார்த்தீங்கன்னா 7 மேய்ப்பர்களும் 8 அதிபதிகளை கொண்டு வரான்னு பார்க்கும். அந்த விஷயம் நம்ம படித்தா அது புரியும் பார்க்கும். அதுக்கப்புறம் உலகம் கடைசி ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்துக்கு சாத்தான் பிடியில் போகிற பிடிலாம் 2ஆம் மரணத்துக்குள்ளே போவாங்க. அவங்க வந்துட்டு அந்த 7 மேய்ப்பர்கள் 8 அதிபதி கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் போவாங்கன்னு பார்க்கும். கிறிஸ்துவ ராஜ்யத்தை யுகமாக இருப்பான்னு பார்க்கும். இதுதான் இந்த தீருக்குமாரத்தினுடைய காரியங்கள் பார்க்கும். இவ்வளோ நேரம் பொறுமையோட கேட்டவங்களே தேவன் தாமே ஆசிரிப்பாராக. ஆமென்.